இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். Thank you to the Secretary General of the IMO for his efforts and focus on seafarers in the maritime economy. இந்தியாவிற்கான சீன தூதராக தமிழகத்தை சேர்ந்த விக்ரம் துரைசாமியை மத்திய வெளியுறவு அமைச்சகம் நியமித்துள்ளது. இதற்கு இவர்தான் தகுதியானவர் என்பதை உணர்ந்தே மத்திய அரசு இந்த பொறுப்பை கொடுத்துள்ளது. இந்த நிலையை எட்ட விக்ரம் கடந்து வந்த பாதை மிக நீண்டது. கிட்டத்தட்ட 34 வருடங்கள் வெளியுறவில் அவரது பயணம் எப்படி அமைந்தது என்பதை பார்க்கலாம். முதுகலை வரலாறு படித்துள்ள விக்ரம் ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையாளராக பயணத்தை தொடங்கினார். இடையே இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகி வந்தார். 1992 IFS அதிகாரியானார். 2 ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகு 1994 ஹாங்காங் இந்திய தூதரகத்தில் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அங்கு பணிபுரிந்து கொண்டே சீன மொழியில் பட்டய படிப்பை முடித்தார். 1996 பெய்ஜிங்கில் இந்திய தூதரகத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கு 4 ஆண்டுகள் பணியாற்றிய அவர் பின்னர் டெல்லி திரும்பினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் பணியாற்றினார். 2002 பிரதமர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்ட விக்ரம் முன்னாள் பிரதமர்களான வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் ஆகியோருக்கு தனி செயலாளராக பணியாற்றினார். பின்னர் 2006 ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதியாக பணியாற்றினார். 2009 தென்னாப்பிரிக்காவிற்கான இந்திய துணை தூதராகவும் 2011 மீண்டும் டெல்லிக்கு திரும்பி சார்க் பிரிவின் தலைவராகவும் பணியாற்றினார். 2012 டெல்லியில் உலக தலைவர்கள் பங்கேற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். 2014 உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதராகவும் 2015 தென்கொரியாவிற்கான இந்திய தூதராகவும் 2020 வங்கதேசத்திற்கான இந்திய தூதராகவும் பணியாற்றியுள்ளார். 2026 மார்ச் வரை பிரிட்டனுக்கான இந்திய தூதராக விக்ரம் பணியாற்றி வந்த நிலையில் இப்போது சீனாவிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் சீனாவில் மட்டுமே 7 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். இவரது தந்தை துரைசாமி இந்திய விமானப்படையின் அதிகாரியாகவும் வங்கதேசத்திற்கான இந்திய உயர் ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவிற்கான இந்திய தூதராக விக்ரம் நியமிக்கப்பட்டதை இந்தியாவிற்கான சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூஜிங் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமியை சீனா வரவேற்கிறது. அவர் தனது பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். விக்ரம் பொறுப்பேற்ற பிறகு சீனா இந்தியா உறவுகளின் மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்கு சாதகமான பங்களிப்பை வழங்குவார் என்று சீனா நம்பிக்கை கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சீன மொழியில் விக்ரம் பெயர் வெய் ஜியாங்மெங் இதுதான் என்பதையும் கூறியுள்ளார்.